விஜய் நேற்று பேசுன விஷயங்களை எம்ஜிஆரை பற்றி பேசினாரு. ஆமாம், ஏற்கனவே கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க விஜயகாந்தை, எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மக்கள் நீதி மையம் நான் வந்து எம்ஜிஆரின் அன்பு தம்பின்னு சொன்னார். நான் பக்கத்தில் இருந்து அவர் மடியில் வளர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. இன்னைக்கு நான் எம்ஜிஆர் நான் பழகலை, நான் இன்னைக்கு விஜயகாந்தோட பழகினேங்கிறதெல்லாம் வந்து அரசியல் தரமாக இருக்குது. இதை யாரும் பெருசாலாம் சீரியஸாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். என்ன ஒன்று பிரேமலதாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தேமுதிகவும் அதை வந்து வரவேற்குது. அந்த ஒரு வார்த்தையை என்ன சொல்லுது, எங்கள் வீட்டு பிள்ளை அவர் அப்படிங்கிறதையும் அதிகாரத்திலையும் பங்கு ஆட்சியிலையும் பங்குங்கிறத நாங்கள் வரவேற்கிறோங்கிறத தேமுதிக சொல்லியிருக்கு. இதெல்லாமே வச்சு கூட்டணியையும் உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் பேசுகிற விஷயத்தில் நீங்கள் வந்து நம்ம வேணா ஓபிஎஸும் தேமுதிகவும் தாண்டி வேறு யாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் இல்லை. நேற்று வரைக்கும் மறைமுகமாக விமர்சனம் பண்ணி கொண்டுட்டு இருந்த அதிமுக டேரிங்காக பேச ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக இவர் பேசிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் ரியாக்ட் பண்ணிட்டார். அவர் இன்னும் வச்சுங்களேன், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ரியாக்ட் பண்ணிட்டாரு. என்னது விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு விஜய் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் முடிஞ்ச உடனேயே ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி ஆர்வி உதயகுமார் என்ன சொல்லிட்டாரு, அரசியல் தெரியல அவருக்கு என்ன அப்படின்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுது.